வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை தான் வந்திருக்கோங்க மக்களே. நம்ம ஃபேவரட் ஏரியாவான முதுமலை தான் வந்திருக்கோம். கடந்த ஒரு 4-5 மாதமாக வீடியோ போட முடியல. இப்போ நான் மறுபடியும் வீடியோவை கண்டினியூவாக போட போகிறேன். கண்டிப்பாக பழைய ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா தொரப்பள்ளி தாண்டி செக் போஸ்ட் தாண்டி நம்ம மசனக்குடி நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது அனிமல் சைட் ஆச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவது, மசனக்குடியில் சிங்காரா ரோட்லேயோ மாயார் ரோட்டில் நம்ம வெஹிக்கிளுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஜீப்பில் தான் போகணும், லோக்கல் ஜீப்பில் தான் போகணும். நாங்கள் போயிட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜீப்பில் போவோம்னு நினைக்கிறேன். இங்கே லோக்கல் சைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பந்திப்பூர் ரோட்டில், இந்த மெயின் ரோட்டில் எங்கே வேணால் போய்க்கலாம். மற்றபடி சிங்காரா ரோடு மாயார் ரோடு நம்ம வெஹிக்கிள் அலௌடு இல்லை. நம்ம எப்படியாவது ஜீப்லேயாவது போய் சஃபாரி ஏதோ அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போய் செக்கிங் ஆகிக்கலாம். இப்போ நம்ம போகிற வழியில் ஏதாவது உங்களுக்கு அனிமல் சைட் ஆச்சுன்னா காமிக்கிறேன். வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. மக்களே, ரைட் சைடு பாருங்க, கொஞ்சாண்டிக்காக நின்றுட்டுருக்கு. வரலைன்னா ஸ்டாப் பண்ணலாம். வண்டி வேறு பொறுமையாக இருக்குங்க. ரொம்ப பெருசு, ரொம்ப பாருங்க எவ்வளோ பெருசு. இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. வண்டி வந்துடுச்சு, அப்படியே போவோம் மக்களே. நம்ம தெப்பக்காடு வந்துட்டோம். தொரப்பள்ளியிலேருந்து வந்தோம். அதிகமாக எதுவும் சைட் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைசன் மட்டும்தான், அதாவது இந்தியன் கார் மட்டும்தான் நம்மளுக்கு முதலையாக சைட் ஆச்சு. பார்க்கலாங்க மக்களே. இப்போ நம்ம மசனக்குடி போயிட்டுருக்கோம் தெப்பக்காடுலேருந்து. கருப்பாக தெரிஞ்சதுனால நான் யானை ஒன்று தான் இருக்கா. ரைட் சைடு பாரு எவ்வளோ மாறும். அப்போ சாயங்காலம் நிறைய வரும். வருது பேர் நல்ல பெருசா. காயம் பாரு, முதுகுல எவ்வளவு பெரிய காயம். என்ன இப்படி காயமாயிருக்கு? ஏதோ டைகர் ஏதோ அட்டாக் பண்ணிருக்காரு. தெரியுதா? ஆமா, வேற இந்த மைனா வேற அது ஐயோ பாத்தியா? பாருங்க மக்களே, பாவம், எவ்வளவு பெரிய காயம். ஓட்டையே விழுந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு குலைக்காதுன்னு நினைக்கிறேன். நடு முதுகுல அப்படியே ஓட்டையா இருக்கு. கிராஸ் பண்ண போகுது பாரு. மான் எவ்வளோ நிற்கும், பூராமே மான். அது இருக்காது இல்லையா? மக்களே, நம்ம ஈவினிங் ஏதாவது அனிமல் சைட்டிங் சஃபாரி எப்படியே நம்ம வண்டியில் பந்திப்பூர் வரைக்கும் போகலான்னு தான் பார்த்தோம்.
பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நாம் இன்றைக்கி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஜீப் சஃபாரி போகிறோம். மக்களே காலை வணக்கம். நாம் இப்போ சிங்காரா ரோட்டில் நம்ம ஜீப் சஃபாரி போக போகிறோம். நம்ம ஒரு ஜீப்பை எடுத்துகிட்டு நம்ம சிங்காரா ரோட்டில் போகிறோம். ஆனால் நம்ம லோக்கல் நம்ம வண்டிக்கு எந்த வண்டிக்குமே அலோடு கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஜீப் மட்டும்தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. அதையுமே அவங்க நம்பர் எழுதிட்டு சைன் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள், இங்கே போயிட்டு டிரைவர் போய் சைன் பண்ணதுக்கப்புறம் வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. வாங்க மக்களே, நம்ம எதாவது அனிமல் சைட்டாக தான் பார்ப்போம். மெயினாக டைகரை சைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம சிங்காரா ரோட்டை சூஸ் பண்ணி நம்ம டிரைவர் போயிட்டுருக்காரு. வாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி என்ன லக் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, சிங்காரா ரோட்டில் நம்ம ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உள்ள சஃபாரி போனோம். அதில் எந்த அனிமல்ஸுமே நம்மளுக்கு சைட் ஆகலை. மானை தவிர எதுவுமே சைட் ஆகலை, மானு மயிலை தவிர. இந்த காடு பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிருக்கு. ஃபயர் ஆகி எப்படி எரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே இந்த ஃபயர் நடந்திருக்கு. ஃபயர் நடந்ததுனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரோ ஒரு சிகரெட்டோ வீடியோ தூக்கி போட்டதுனால இந்த ஃபயர் ஆகிடுச்சு. இந்த ஃபாரஸ்ட்டில் போகும்போது ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒருத்தர் பண்ண தவறுனால காடு எவ்வளோ அழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. நம்மளுக்கு இங்கே சிங்காரா ரோட்டில் எதுவுமே அனிமல் சைட் ஆகலை. அதனால் நம்ம மாயார் ரோட்டில் சைட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து மாயார் ரோட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். வாங்க மக்களே, அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். மக்களே, நம்ம மாயார் ரோட்டுக்கு வந்துட்டோம். மாயார் ரோட்டில் ஏதோ அனிமல் சைட்டாக தான் பார்க்கலாம். மாயார் ரோட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு செக் பாயிண்ட் போட்டிருக்காங்க. அங்கேயும் போய் டிரைவர் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டி விடுறாங்க. லோக்கல் வண்டி மட்டும்தான் உள்ளே போக முடியும். மற்ற வண்டி வேறு ஏதாவது வண்டி வந்ததுன்னா செக் பண்ணி இங்கேயே திருப்பி விட்ருவாங்க. நம்ம செக்கிங் முடிஞ்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறோம். வாங்க மக்களே, ஏதோ அனிமல் நம்மளுக்கு இன்றைக்கி லக் இருந்தால் டைகரை பார்க்கலாம். அந்த ஒரு ஆவலோடு தான் போயிட்டுருக்கேன். மக்களே, போயிட்டுருக்கும்போது ஜீப் டிரைவருக்கு இன்னொரு ஜீப் டிரைவர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சுங்க. சென்னாய் வந்து கூட்டமாக மான வேட்டையாடி இருக்காமா. அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்கு கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேட்டைக்கு பார்த்துடலான்னு நினைக்கிறேன், சென்னாய் வேட்டையை. வாங்க மக்களே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சென்னாய் வேட்டையை பார்க்கலாம். வாங்க. அங்கிருந்து இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு இருந்துச்சு, நாங்கள் பார்த்தப்போ அதுக்குள்ளே ஓடி நான் மானான்னு பார்த்துருந்தேன்னா படுத்துட்டு பாருங்க. ஒன்று நிறைய இருக்கு, நிறைய இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. அதான் அங்கே படுத்துருக்கு சென்னாய். தர்ஷினி இங்க இருக்கு 2 3 இங்க இருக்கு, அங்க நிக்குது. 2 பவுன் படுத்துட்டு தாதாங்க சரிதா. வைல்ட் டாக் எவ்வளவு பெருசு வருது. அதான் 5 இன்னும் வந்துட்டே இருக்கு. 5 அப்படியே எடுத்து வருது. தாதா 6 முன்னாடி 2 இங்க 3 இங்க 1. தாதா ரோட் கிராசிங் ஆக போகுது. அங்க எத்தனை நாய் சென்னாய் மான கவிட்டு போகுது. மானு கட்டிட்டே ஓடுதுங்க. ஐயோ மான வேட்டையாட போகுது.
எவ்வளோ போகுது 1 2 3 ஓய் அதுக்குள்ள ஓடுதுங்க பாருங்க எல்லாம் ஓடுது மான் பூரா வாளை தூக்கிட்டு ஓடுது அங்க நின்று பார்க்குது பாவம் ஓடு. இன்னைக்கு தாங்க இப்படி பார்த்துருக்குறோம் அத்தனை ஓடிச்சுங்க அண்டிங் பண்றதுக்கு ஓடுது பாருங்க ஒன்று மானை துரத்துது ஒன்று மானை துரத்துது ஒன்று போனா லைனாக எல்லாம் ஓடும் மானை துரத்துது காத்துல இல்லை அண்டிங் நடக்க கண்டிப்பாக ஏய் அண்டிங்க்கு போது வாடா அப்படி முன்னாடி விடு முன்னாடி அண்டிங் ஒன்று துரத்து நானால அப்புறம் பார்க்கலாம் விடு மானை துரத்திட்டு வந்துருச்சு துரத்திட்டு மானை அடிச்சிருச்சுங்க வேண்டாம் வேண்டாம் யானை பார்க்கலாம் இந்த மானை அடிச்சிருச்சு அடிச்சு இங்க சாப்பிட்டுருச்சு இங்க ஒண்ணு வயிறு நிறைஞ்சிருச்சு வயிறு நிறைஞ்சாங்கன்னா அதை அங்க 3 4 பயந்து 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 வாழ்றது வாழுது பாரு எத்தனை மானம் சென்னாய்க்கு பயந்துட்டு இங்கே வந்துருச்சு சென்னாய்க்கு பயந்துட்டு அல்ல இங்கே நிற்கிது அது அத்தனை நம்ம வண்டி அண்டிங் பார்த்துருக்காங்க இந்த வண்டி அப்படிங்களா சொன்னாங்களா? யானை வேட்டையாடுறத பார்த்து பிடிச்சி நிறைய பிடிங்கி சாப்பிடுங்க அது அண்டிங் இந்த இடத்துல பண்ணாலும் வண்டிங்க நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அது பயப்படாது அங்கே திங்கிறதா இதெல்லாம் அன்னைக்கு பண்ணிச்சலாம் என்ன பண்ணுது இந்த அண்ணனுக்கு நல்லா சாப்பிட்டு வச்சுக்காங்க புரியல கண்ணு சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கு சரி சொல்லிட்டு இருக்கு அது ஏதோ எரிமேறிதான் ஆமாம் ஆமாம் எறும்பேறி இருக்கும் மாதிரி இந்த திருப்பி மூஞ்சி காமிப்பா பெருசு இல்லாம என்ன சின்னது நாங்கள் அன்னைக்கு மீடியம் சைஸ் இதுதான் நம்ம அன்னைக்கு அங்கே பார்த்தோம் அது இன்னும் பெருசு குட்டியாம அது அங்கே இருந்துச்சாமா ராஜா வைல்டாக் இருந்துச்சுல அது பக்கத்துலேயே ஒரு கரடி இருந்துச்சாமா பெரிய கரடி இவன் சொன்னானே அர்ஜுன் முன்னாடி என்ன எந்திரிக்குது நடக்குதாமா குட்டி நான் சொன்னேன்லங்க Medium அது size. ரொம்ப பெருசு என்ன தேடுறது திங்கி கரையாங்க யோ எங்களை பாரு என்னை பார்த்து தானே வந்தோம் அன்னைக்கு இங்கே வந்து இப்படி உட்காந்துருச்சு கார் இது பண்ணுது பாருங்க கரையான்னு இருக்காங்க வாங்க யானை ரொம்ப பார்க்க மக்களே நம்ம டைகரை சைட் பண்ணோன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம் அது நம்மளுக்கு இன்றைக்கி சைட் ஆகலை ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் பின்னால் வந்த ஜீப்புக்கு டைகர் கிராசிங் ஆகிருக்கு சிங்காரா ரோட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கல நம்ம இங்கே வந்ததுக்கு சென்னாய் வேட்டையை பக்கத்துலேயே பார்த்தோம் சென்னாய் கூட்டத்தை மானை வேட்டையாடுறத பக்கத்துலேயே பார்த்தோம் அதே மாதிரி கரடியும் பார்த்தோம் நம்மளுக்கு அதே ஒரு சந்தோஷமாக திருப்தியாக இருந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பந்திப்பூர் வரைக்கும் நம்ம வண்டியில் அப்படியே போயிட்டு வரலாம் அனிமல் சைட்டிங்கு அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம் மக்களே நம்ம ஒரு 3 மணிக்கு அப்படியே பந்திப்பூர் வரைக்கும் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம்
இப்போ பார்த்தீங்கன்னா மான் கூட்டங்கள் பாருங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீ எலிஃபண்ட் கண்டிப்பாக பார்ப்போன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், த்ரில்லிங்காக இருக்கும். பாருங்கள் மக்களே. iPhone 17 வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? எடுத்துட்டு இருக்கேன். ஐயா எனக்கு பயமா இருக்கு, நான் போயிட்டேன். ஒன்றாகாது, கோட்டின் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா, லெஃப்ட் சைடு எலிஃபண்ட் இருக்கு. போயிட்டு இருக்கிறோம். இதோ உள்ள போயிட்டு இருக்கு. எத்த சோடு அது இங்க என்ன நிக்கிது? அது என்னது மரமா? ஏய் யானை எங்க? இங்க ஒன்னு நிக்கிது. அப்ப கிராஸ் பண்ணு, கிராஸ் பண்ணு. அங்க போயிட்டு இருக்கு. வெளிய வருது. யானை எங்க? காட்டெருமை எப்படி போகுது பாத்தீங்க? இன்னொன்னு இருக்கு. தெரியுதா யானை? காட்டுல அதுவே தின்னுட்டா தெரியுது. என்ன பாத்துட்டீங்க? போயிட்டு இத்தனை நேரம் இங்கதான் இருந்திருக்கு போல. தெரியல இவனுக்கு தெரியல. தெரியாது. முன்னாடி போ, முதுகு மட்டும் தெரியுது. காட்டெருமை இன்னொன்னு ரோடு தாண்ட போகுது. இங்கே வந்தானே பரவாயில்ல, உள்ளேயே தான் போகிறான். அது சாப்பிட்டு உள்ள போகுது. வருது திரும்ப வரல, போகுது. ஏன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு? கிராஸ் ஆகுது. என்ன கிராஸ் ஆகுது? லைனாக கிராஸ் ஆகுது. நல்லா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகுது. இங்கேருந்து பார்த்தா ஏதோ தெரியுதா பார்த்தீங்களா? உள்ள இருந்து லைனா வருது. நான் அப்படியே தான் அது நீ அப்படி நடந்து போயிடும். யோசனை பண்ணி நின்று நான் அப்படியே கிராஸ் ஆகுது. காடு மேலே போய் ஏறணும். அப்போ தான் கிராஸ் ஆகுது. கார் கிட்ட போகுது. ரோட் கிராஸ். நான் வீடியோ எடுக்கிறது. யானை அங்கே நிற்கிது, தெரியுதா? ஏன் அவ்வளோ அவசரம்? அவ்வளோ அவசரம் ரோட் கிராஸ். எல்லாம் இந்த பக்கம் வராங்க. பெருசு. இன்னும் ஒன்று பார்த்துட்டே நிற்கிது. பார்க்குது போட்டோ. குரூப்பே இருக்கு. இவர் ஓட்டம் பாரு. யானை யானை நிக்கிறது எதுவுமே தெரியல. மறைஞ்சிச்சு. இவனுங்க அவனுங்களை பார்த்துட்டு
நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காட்டெருமையும் ஒரே ஒரு யானையும் மட்டும் பார்த்தோம். மான்கள் நிறையா பார்த்தோம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டரை விட்டு கர்நாடகா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறோம். பார்க்கலாங்க எங்கேயாவது ஒரு எலிஃபென்ட் சைட் ஆகுதானே. ரொம்ப குட்டியாக இருக்குது. கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால யானை வெளியே வராதோ. ஃபைட் முடிஞ்சிச்சா? மறுபடியும் அது கூட சண்டை போடுது. நீ வான்னு கூப்பிட்டு அதே சண்டை போடு. 3 பேத்துக்குமே சண்டை. வா, செம சண்டையா இருக்கு. நீ வான்னு கூப்பிடுது. பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இது 2 போட போகுது. நீ வேணா சண்டைக்கு வாடா. இங்க ஒரு மைனா போய் சொன்னேன்டா என் பாசத்தை நீ ஒரு தியான டெஸ்கர், சிங்கிள் டெஸ்கர் இருக்குது. எப்பா போன நேரத்துக்கு அப்புறம் ஒரு யானை பார்த்தாச்சு. ஒரு யானை பார்த்தாச்சு. இன்னும் அங்க நிக்குதோ இன்னும். மீடியம் சைஸ் டெஸ்கர் தான். கொஞ்சம் பெருசா? சின்னதா. கொஞ்சம் பெருசா. போலாமா? இங்க பாருங்க 2 பின்னி செமையா இருக்கு. சின்ன குட்டி டெஸ்கர். நான் எடுக்கிறதுக்குள்ள உங்க போட்டு அட பின்னால வண்டி வருது. அடுத்தவனையும் பார்க்கணும். எடுத்தியா தஸ்மி? அவதான் எடுத்திருக்காள். அழைச்சிடுவான். ஆமா. கீழே இன்னொரு குட்டி 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 குட்டியோட போகுது. குட்டி குட்டி வர்றா வெளியில. இரு குட்டி வரட்டும். ஐயோ இலை கரெக்டா இலை வந்து மறைச்சிருச்சு. இரு வெயிட் பண்ணு. தெரியுதா? அது இன்னும் வெளியவே வரல. மக்களே, நம்ம வந்ததுக்கு ஒரு 5-6 யானையை பார்த்தோம். இந்த சந்தோஷத்தில் திரும்பி போயிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சரியில்லை. மழை வந்துடுச்சு. மழை வந்தாலும் எந்த அனிமல்ஸும் வெளியே வர்றது சந்தேகம்தான். இருந்தாலும் நம்ம அப்படியே தெப்பக்காடு போயிட்டு மசனக்குடி ரூமுக்கு போக போகிறோம். வாங்க மக்களே. 2 3 இங்க வர 3 வருது. எடுத்துட்டியா? மெதுவாக போகிறேன். இங்க இருந்து என்னடா பண்றீங்க? இப்போ எவ்வளோ பெருசு இருக்கு. என்னடா உள்ள இருந்து வருதுன்னு பார்த்தா
நிறைய இருக்கு. போயிட்டேன். கரடி இங்க இருந்துதான் மாயார் போயிருக்கு. சாயந்தரம் நேரம் ஏதோ ஒரு நேரம் வரும். இங்க ஒரு குட்டி, 2 கண்ணு குட்டி. எங்க ஒரு கண்ணு குட்டி லூசு. ஐயோ இப்பதான் போட்டுருக்கும் போல. ஆமா கண் 2 கண்ணு 2. அது இன்னும் குட்டி. ஓடுங்க உங்க அம்மா கூட. அதை எடுத்து குட்டியோ. பிகருக்கு போகுது, கர்நாடகா பிகர். தெரியுதா தெரியுதா? நீங்க பாத்தீங்களா அவங்க தான் பார்த்தேன். தெரியுதா? பஸ் வேற ஒரு மாயா. இடது பக்கம் இருக்கு. ஒரு போட்ட வண்டி இதுனாலதான் இடைஞ்சல் போடுறாங்க. ஏக்கர் கணக்கில் இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. இந்த பக்கமும் நிக்கிறான். அப்படிங்களா? நீங்க ஏன் பார்க்கலையா? மக்களே, நான் இன்றைக்கி வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பி ஊருக்கு கிளம்பலாம். எப்போ வந்தாலும் இங்கே வந்து பொக்காபுரம் கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரடி வந்து நம்ம வண்டியில் போகும்போது சைட் ஆச்சு. ரொம்ப க்ளோஸ்அப்லேயே நம்ம வண்டிக்கிட்டேயே வந்ததுங்க மக்களே. நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கரடியை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் பார்த்ததே இல்லை. நீங்களும் பார்த்து ரசிங்க. பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் நம்ம வண்டிக்கு பக்கமே வந்துச்சு இந்த கரடி. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வண்டிக்கிட்ட இருந்து நகரவே இல்லை. பாருங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ. மக்களே, நம்ம கார் பக்கத்துலேயே எவ்வளோ க்ளோஸ்அப்பில் உட்காந்துருக்கு பாருங்கள். நான் பயந்து கண்ணாடி வேறு ஏற்றிட்டேங்க. கண்ணாடி ஏற்றிட்டு எங்கே வந்து அட்டாக் பண்ணிடுவேன்னு வேறு பயம். பயங்கரமாக எந்திரிக்குது உட்காருது. நம்ம கார் க்ளோஸ்அப்லைங்க. சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. இந்தளவுக்கு க்ளோஸ்அப்பில் ஒரு கரடி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா பெரிய கரடிங்க, பெரிய சைஸு. அதனால் நம்ம எந்த வண்டியும் வரல, நாம் மட்டும்தான் நின்று பார்த்துட்ருக்கோம். போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கண்ணாடியே இறக்கணுங்க. போகுது, திரும்பி உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகுது. சரிங்க, அந்த கரடி உள்ளே போகுது. நம்ம அப்படியே கிளம்பலாம் மக்களே. ஏன்னா இவ்வளோ தூரம் க்ளோஸ்அப்பில் காட்சி கொடுத்துட்டு போயிடுச்சு. நீ அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பலாங்க மக்களே. நம்ம முதுமலை மசனக்குடியிலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நிறைய அனிமல்ஸை பார்த்த சந்தோஷம் எனக்கு இருந்தது, உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம வீடியோ இனிமேல் வரும், பாருங்கள். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.